ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, புதுசாக யாராச்சும் ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோ இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஐடி போட்டு உள்ள வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜோனை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜோனை செலக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி எர்னிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதில் வேணாலும் ஐடி போட்டிருப்பீங்க. ஆனால் ஐடி போட்டுட்டு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாதி ப்ராசஸ் ஒரே விட்டுட்டாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ என் வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லொக்கேஷனில் இருக்குது, பட் நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் ஒரு இடத்துல இருக்குது, பட் அந்த ஆன் டைமுக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஸ்விக்கியில் ஐடி போட்டுட்டீங்க உதாரணமாக, சரிங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த ஜோன்லாம் உங்கள் வீட்டுக்கு இல்லைனா நீங்கள் ஒர்க் பார்க்கக்கூடிய லொக்கேஷனில் பக்கமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஜோனே செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எந்த டைமிங் போய் ஒர்க் பார்க்க முடியுமோ அந்த டைமிங்கில் போய் ஒர்க் பாருங்கள். ஒர்க் பார்க்கக்கூடிய இடம் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் லாகின் பண்ணுறது கரெக்டாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் வரும், சரிங்களா. ஸோ நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன், எந்த பிளாட்ஃபார்ம் ஓட்டினாலும் சரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு லாபம். அப்படி இல்லைனா நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டக்கூடிய ஏர்னிங்ஸே அதில் பாதிக்கு பாதி மைனஸ் ஆகிடும், சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோனை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய நியரஸ்ட்டில், அதாவது உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, பக்கத்தில் என்ன ஜோன் இருக்கோ அந்த ஜோனை போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை ஓட்டி பார்த்துட்டு ஒரு 1 மந்த் ஓட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஏர்னிங்ஸே இதில் பத்த மாட்டேங்குதுன்னா மட்டும் நீங்கள் வேறு ஜோன் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஆகும். இல்லைனா உங்களால் லாகின் பண்ண முடியாது. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஆர்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போட்டாங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் ஃபீஸு. ஸோ இந்த ஆன்போர்டிங் ஃபீஸை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆன்போர்டிங் ஃபீஸ் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடி போட்டுட்டு உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அது ஒரு 1000லேருந்து 1800 700 வரைக்குமே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரே டைம்லேயே உங்ககிட்ட எடுக்க மாட்டாங்க, ஒரு வாரமாக தான் எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ஸ்விக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி நீங்கள் ஓட்டும்போது உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதனாலேயே ஸ்விக்கி ஓட்டாமல் போகிறீங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. மினிமம் ஒரு 3 வாரமாச்சும் உங்களுக்கு எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ஒரு 500 எடுப்பாங்க, இல்லைனா ஒரு 700 எடுப்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்போர்டிங் ஃபீஸ் நம்மகிட்ட எடுப்பாங்க. பட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். நாம் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைமில் ரெஃபர் மூலிமா வந்திருந்தோம் அப்படின்னா அந்த ரெஃபர் போனஸையும் ஜாயினிங் போனஸையும் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா. ஸோ என்னோட வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டி உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் போனஸையும் ஜாயினிங் போனஸையும் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரே எனர்ஜி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு, சரிங்களா. ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். என்னடா இது வெறும் ஆன்போர்டிங் ஃபீஸே கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா. ஸோ ஆன்போர்டிங் ஃபீஸ் எல்லாருமே கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ நானுமே ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டிட்டு தான் வந்தேன், சரிங்களா. நீங்கள் யாராச்சும் புதுசாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ ட்ரை பண்ணுறீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா சொன்ன இந்த மாதிரி ஜோனை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் ஓட்டி பாருங்கள், சரிங்களா. ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.